நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம். அப்போ யார் காரணம்? ஆதவர்ஜுனா வெளியில் வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் பண்ணுறோம். நீங்கள் வேணால் எழுதி வைங்க. வட இந்திய குடிகள், வட இந்திய உழைப்பாளர்கள் இங்கே வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடு, அவனுக்கு அரிசி இதை கொடுக்குறேன்றா கொடு, ஆனால் வாக்குரிமை கொடுக்கூடாது. எங்களுடைய நிலைப்பாடு. ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன். மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம், காங்கிரஸ் கூட போட மாட்டான். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக வந்துடும். தெரியல, என்னைய கூப்பிடாது, அங்கே போயும் பயன் இல்லை. ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவங்க கூப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயன் இல்லை. இங்கேயே அதிமுக ஆதரிக்குது, ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறதுனால. சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்னால் அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான். அவங்க சொல்லும்போது இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க. அவங்க ஆட்சியில் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா அதிகமாக இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க. அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். அது 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம். இப்போ என் தங்கச்சி திருநெல்வேலியில் போட்டிடுறாங்க, இவன் என் மகன் மருத்துவர் சரண் பாளையங்கோட்டையில் போட்டிடுறான். அதாவது ஒன்று அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வரேன். February 7ஆம் தேதி மாநாடு, பெரிய மாநாடு நடத்துது நாம் தமிழர் கட்சி. அதில் மொத்த வேட்பாளரையும் அறிவிச்சு ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ விசாரணை நடக்கலை. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்போ அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடறேன், அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துட்றேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பார்த்துக்க. நான் செய்யறது சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி. தண்ணீருக்கு மாநாடு போடுறேன், தண்ணீர் பேசுவோம் உங்க கூட 15ஆம் தேதி. நான் தண்ணீராக இருந்து பேசுவேன். நான் என்ன சொல்றேன், நடிகனை நேசிக்கிறவன் என் ஆள் இல்லை, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல அவன் என் ஆள், இங்கிட்டு வா. புரியுதா? பாவு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனைய பாவானர் என் தாத்தேன். இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர்ச்சியில ஓடுறது ஒரு அசிங்கம்தான், ஒரு அவமானம் தான். ஆனா அதை என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். சொல்லியிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் புஷியானந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல? அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது, சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். சிபிஐ விசாரிச்சு சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குதுல்ல, விசாரிச்சு சொல்லணும். இப்போ புஷியானந்து முன்பிணை கேட்கிறாரு, எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பிணை கேட்கிறாரு, ஆன்டிசிபேட்டிவ் கேட்கிறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினவொடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில வந்துட்டாரு. அப்ப சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்கலாம். நான் கேட்கறது நீங்க முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெறுவீங்க? சிபிஐ விசாரிக்கதான் பாதுகாக்கலாம். அப்புறம்
நீங்க கடைசியா பாப்பீங்க. சிபிஐக்கு நீங்க அந்த வழக்கை கொண்டு வரத, விஜயையும் ஆதவர்ஜனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் பண்ணுவோம். நீங்க வேணா எழுதி வைங்க. வரல அப்படின்னா என்ன பாஜக கூட்டணிக்கா ட்ரம்போட வெளியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி வச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்துல அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது, இந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமா வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல்